ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேன் திணை லட்டு. திணை அரிசியை பயன்படுத்தி தேன், வெல்லம் இது எல்லாமே சேர்த்து பாசிப்பருப்பும் கூட சேர்த்து நம்ம இந்த லட்டை செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக இதை கொடுத்துட்டு வாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான லட்டும் கூட. வாங்க டீட்டெயில் ரெசிப்பியை வீடியோக்குள்ளார போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப்பு திணை அரிசியை நல்லா 4-5 தடவை அலசிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற விட்டுடுங்க. இதை நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டிட்டு தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி துண்டில் விரித்து வீட்டிலையே காய வச்சுடுங்க. காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்ச திணை அரிசியை இந்த மாதிரி வெறும் வாணலில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும் பொழுது கடுகு பொரியிற மாதிரி நல்லா பொரியும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பு திணை அரிசினா இது 200 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு இந்த திணை அரிசி இருந்தது. இதை நல்லா நான் இந்த மாதிரி வறுத்துக்கிறேன். நம்ம சொல்கிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. நல்லா தீயை விட்டுடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது தோராயமாக ஒரு 50 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்க போகிறோம். இப்போ திணை அரிசியை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டு இதை நம்ம தனியாக நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம அரைக்கணும். அதனால் அது தனியாக ஒரு ஓரம் இருக்கட்டும். பாசிப்பருப்பு இந்த மாதிரி செவக்க வறுத்துருங்க. வறுத்துட்டு இதையும் ஒரு தட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இதுவும் ஒரு ஓரம் இருக்கட்டும், ஆறட்டும். இப்போ அதே வாணல்லையே நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. குறைவாக கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நான் பாதாமும் முந்திரியையும் இந்த மாதிரி நட் ஸ்லைசரை பயன்படுத்தி இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். இதை நம்ம லட்டில் சேர்த்து நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரியும் பாதாமும் நல்லா நம்ம வறுத்துடலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை, மீடியமாக வறுத்தா போதும். இதை எடுத்து நம்ம இப்போ ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம லட்டுக்கு திணை அரிசியை நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆறுன திணை அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நான் சல்லடையில் சலிச்சிட்டு தான் இப்போ இந்த லட்டை நம்ம செய்ய போகிறோம். மாவு சல்லடைக்கும் அடுத்த கண் உள்ள சல்லடையில் சலித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் லட்டு நல்லா கொரகொரன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு மாவாக வேணும்னா நீங்கள் நல்லா மாவு சல்லடையிலே நீங்கள் சலிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச திணை அரிசியை சல்லடையில் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சலிச்சுக்கலாம். சலிக்கும் பொழுது நமக்கு கப்பிகள் கொஞ்சம் மீறும். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வறுத்த பாசிப்பருப்பையும் அது கூடயே நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு கப்பி மீந்திருக்கு. அதை நம்ம மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வறுத்த பாசிப்பருப்பையும் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அது கூடயே நான் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம சலிக்கணும்னு அவசியம் இல்லை. பாசிப்பருப்பு நல்ல மைய அரைச்சி வந்துடும் நமக்கு. இல்லைனாலும் இப்போ நம்ம இந்த மாவு சல்லடையில் சலித்த மாதிரி நமக்கு அந்த கொரகொரப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நீங்கள் நேரடியாகவே நீங்கள் அரைச்ச பாசிப்பருப்பை இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பாதாம் முந்திரியையும் நீங்கள் இதில் சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட ஸ்வீட் கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அளந்த கப்பிலே, அதாவது திணை அரிசியை அளந்த கப்பிலே நம்ம வெல்லம் எடுத்திருக்கோம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இதை வடிகட்டி அப்படியே டைரெக்டாக நம்ம சேர்த்துக்கலாம். கம்பி பதம்லாம் எதுவும் வர தேவையில்லை, பாகுப்பதம் எதுவும் நீங்கள் இதில் பார்க்க தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி கொதித்ததுக்கப்புறம் நிறுத்திடுங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் இது ஆர்கானிக் தேன், அதனால் இது இந்த மாதிரி கட்டியாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இதை அப்படியே நம்ம நல்லா இந்த மாவோடே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைக்கரைசலை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசலை வடிகட்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது இப்போ சூடோடு தான் இருக்குது. அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. நான் எல்லா வெள்ளைக்கரைசலுமே இதில் சேர்த்துட்டேன். கரெக்டாக இருந்தது எனக்கு. இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியால் கலந்து விடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூட்டில் நம்ம கலந்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லட்டு பிடிக்க ஈஸியாக வரும். ஆனாலுமே உடஞ்சி போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே நான் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்துட்டு நம்ம லட்டை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த தெனை லட்டில் நீங்கள் வறுத்த நிலக்கடலை கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை கூட நல்லா பொடி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். மக்கானா இருந்ததுன்னா மக்கானா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து செய்யும்பொழுது இந்த தெனை லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம இதே மாதிரி செஞ்சு பிடிச்சு வச்சோம்னா நம்ம சூப்பரான தெனை லட்டு. பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்தி தான், பெரியவங்களுக்குமே ரொம்ப ஹெல்த்தியான லட்டு கூட. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.